ஷீலா, நீ வேஷத்தை கலைக்க வேணாம், உன் வேஷத்தை கலைக்கதான் நாங்க வந்திருக்கோம். என்ன என்ன சொல்றீங்க? புரியல? சோப்புக்குள்ள வைரத்தை வச்சு கடத்திக்கிட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கா சொல்லிடு, வைரத்தை கொண்டு வர்றது யாரு? என்ன என்ன உளறீங்க? நாங்க உளர வரல, உங்ககிட்ட இருந்து உண்மையை கிளற வந்திருக்கோம். சொல்லு. தெரியாது. தெரியாது. அடிங்க, போடுங்க, என்ன சித்திரவதை பண்ணுங்க. இத்தனை நாள் அவங்க கூட்டத்துக்காக நான் வாழ்ச்சது போதும். இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடுங்க. யாரையுமே நிம்மதியா வாழவிடக் கூடாதுங்கிற தானடி நம்ம கூட்டத்துடைய கொள்கை. இது உனக்கு தெரியாது? சொல்லடி. என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. இந்த கையெடுத்து கும்புறது, கால்ல விழுந்து கெஞ்சுறது இதெல்லாம் புளிச்சு போச்சு. கேட்டதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு. வைரத்தை கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? தெரியாது தெரியாது தெரியாது. இவ்வளவு இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. போலீஸ் கிட்டயும் சரி, போனு கிட்டயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுறி போன. எடுடி. ஹலோ, ஷீலா பேசுறேன். என் பேரு லண்டன் பிச்சு. ஹோட்டல் அஸ்வினில தங்கி இருக்கிறேன். யாரோ உங்க ஃப்ரெண்டு சுகுமாரா லண்டன்ல நான் புறப்படும் போது கை நிறைய சோப்புகளை அள்ளி கொடுத்து இந்தியாவுக்கு போன உடனே உங்களுக்கு போன் போட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாரு. அப்பா நிக்காதீங்க, இது எனக்கு ஒரு சின்ன டிசீஸ். பாவம், உங்க சோப்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு குளிக்காம இருப்பீங்க. அதனால இப்ப உடனடியா கொடுத்து அனுப்புறேன். எது கொடுத்து அனுப்புறோம்? நானே நேர்ல கொண்டுகிட்டு வரேன். உங்களையும் கேபரே ட்ரெஸ்ல பார்த்த சின்ன கிளிகளிப்பு கிடைக்கும். அப்ப வரட்டுமா? அவன் வருத்தமான்னு கேக்குறான். உடனே வர சொல்லு. ஹலோ, இப்ப நீங்க வர வேண்டாம். என்னது வரட்டுமானா வர வேண்டாங்கிறா? இந்த சோப்பை கொடுக்கிற சாக்குல அவளையும் பார்த்துடணும், அவன் நிலைமையும் பார்த்துடணும். புறப்படுறேன். இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணா? ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இழிச்சவன் வர்றான். அவங்கிட்ட போய் உன் கை வச்சு காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் பொட்டி அடிச்சுன்னு வா. அந்த பொட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்பிக்கிட்டே வராரு. டேய் விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்த பாசமே கூடாது. போய் பொட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்க. நீ சூட்கேஸ் அடிச்சுட்டு வா. போ 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 போ. டாக்ஸி. Come on, come on, come on. Robert! 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 ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார், நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருக்கு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துனியா? காஸ்மாலம். வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஹலோ மிஸ் ஷீலா. ஓ, என்ன வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. ஓரா டான்ஸ் ஆடி ஓஞ்சி போய் ஒயிலா படுத்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே. என்ன இந்தியா வர வர ரொம்ப மோசமா போச்சு. உங்களுக்காக சோப்பெல்லாம் வச்சு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்தேனா, வர்ற வழியில யாரோ தருதலைக்கு பிறந்த பய போல இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். என்ன வருத்தப்படுறீங்களா? நோ நோ, இது போனா 1000 சோப்பு இதை விட காஸ்ட்லியா நானே வாங்கி தரேன். என்ன இப்ப எப்படி குளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. என்னது கத்தி? ஓஹோ, இன்னைக்கு கத்தி எறிகிற டான்ஸா? இருக்கட்டும் இருக்கட்டும். பிசி பிசுங்குது. ரத்தமா? வாடா வா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலையை செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்ப. என்ன
5 10 கொடுத்து அப்படியே அமைக்கலான்னு பாக்குறிய? அதுதான் நடக்காது. நான் யாரு? லண்டன் பிச்சு. உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு. கான்ஸ்டபிள் சரதா, ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ்டர், இவதான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாட்? நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா? சார், சத்தியமா சொல்றேன், நான் இந்த கொலையை செய்யல. என்ன இது? கையில கத்தி வச்சிருக்கிற? நீதான கொலை பண்ணிருக்கணும். ஏன் சார், கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன்? இத பாருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இப்ப கத்தி உங்க கையில இருக்குது, அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க? அப்படியா? சார், நான் புள்ளவுட்டிக்காரு. அங்க போடு. ஓ காட், மை டியர் இன்ஸ்பெக்டர், I am only a visitor here, not a murderer. எனக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பெட்ல டெட் பாடி, கையில கத்தி, அந்த கத்தியில ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைன்னு அர்த்தம். Shut up. இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒண்ணு சொல்ல வேணாம். நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இந்த பாப்பா அரெஸ்ட் பண்ணு, இந்த டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. சார், மாத்தி சொல்றீங்களே. எப்படி சொன்னா? நான் இன்ஸ்பெக்டர், 1000 குழப்பத்தில் இருப்பேன். நீதான் ரூட்ல கரெக்டா இருக்கணும். பி கேர்ஃபுல். நான்சென்ஸ். இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ற தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ண கொலை பண்ணது நீதானே? சார், இந்த லத்தி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிறேன் கான்ஸ்டபிள். நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன். நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? திருநாச்சவன் கேஸ திசை திருப்புறான். நோட் த பாயிண்ட், நோட் த பாயிண்ட். இப்ப சொல்லு, அந்த கீழாவை எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சது பிணமாட்டான். நான் மாட்டேன். திருநாச்சவன் ஜாக்கப்ல தலையா? திருநாச்சவன் கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்களை மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் பிச்சுன்னு பேர். மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதத்துடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றேன், நம்ப மாட்டேன். சார், நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது? கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க, அதனாலதான் அதுக்கு பேர் கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா? ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போன வச்சுட்டாரு? அம்மா மாட்டீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VOTE. திருநாச்சவன், வெள்ளம் பெடுக்க ஓரத்துல துபாயிலிருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேடா? திருநாச்சவன், நோட் த பாயிண்ட். எழுதியா? பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன மறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். ஸ்ரீராமன், லாக்கப்ப காட்டு. நம்ம லண்டன் வச்சு இல்ல, அவர் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாராம். என்ன? லண்டன் வச்சு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டானா? அப்புறம் என்னாச்சு? அதை கேட்கறதுக்குள்ள தான் அந்த மனுஷன் போன வச்சுட்டாரு. ஏன் அவரை வைக்க விட்ட? இது பாருங்க, இதெல்லாம் நீங்களே போய் ஸ்டேஷன்ல கேட்டு வாங்க. இந்த இரு வர. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா? ஐயா, நல்லவேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் இருக்க வேண்டியவன். என்னது? ஒண்ணுல சாந்து, அப்பாக்கு பதிலா நான் இருக்க வேண்டியவன். வாங்க, நம்ம போய் மாமாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப நான் ஜாமீன் எடுக்க போனேன், என்ன பிடிச்சு உள்ள வச்சுட்டா என்ன பண்றது? அங்க போகாம இருக்க ஏதாவது போய் சொல்ல என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்க நம்ம போவோம். இங்க பாருமா, உங்க அப்பா எங்க அப்பா பெயில்ல கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு ஒண்ணு கூடுமா? ஐயா, இது ஹாஸ்பிட்டல் என்ன விளையாடுறீங்களா? இங்கவே என்ன கேட்க மறுபடியும் தும்முறான். கான்ஸ்டபிள், தும்மல நோட் பண்ணியா? தும்மல போய் எப்படி சார் நோட் பண்றது? நான் சொல்றேன், நீ செய்வேன். எஸ் சார். கான்ஸ்டபிள், நோட் பண்றது இருக்கட்டும், தாகம் உயிர் போகுது, ஒரு டம்ளர் தண்ணி குடியா.
தண்ணி குடுக்கலாம் ஆனா கிளாஸ் உள்ள வராதே. நான் வெளியே வரலாமே. ஆமா அவன் வெளியே வரலாமே. கான்ஸ்டபிள், லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீயும் நானும் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். நீ போய் தண்ணி கொண்டு வா, நான் திறந்து விடுறேன். சரி சார். ஆய். ஆ. என்ன வேணுது? தலைவலி மாத்திரம். தலைவலி மாத்திரை என்ன நம்ப சொல்ற? உள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான், கைவசம் விஷ மாத்திரையும் வச்சிருப்பான். தன் சகாக்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே உயிரை விட்டுருவான். எத்தனை தமிழ் சினிமா ஓசிப்பாத்திலையும் நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? Stupid. Stupid இல்ல? Yes. நீ என்ன சொல்ற? Yes. கான்ஸ்டபிள், நோட் இட், நோட் இட். அதுக்கு இல்ல, அவர் சொல்றது அப்படி தப்பா தெரியலையே. நோட் பண்ண. செல்வநாதா, செல்வநாதா, பாத்தியா இந்த ஆளு என்ன ரொம்ப படுத்துறாரு. என்ன ரொம்ப ஆட்டாத. கான்ஸ்டபிள், இவங்க கையால குளிக்கிறாங்க, ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணு. குட் மார்னிங் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Who are you? நீங்க தானே டெலிபோன் பண்ணது? இருக்கலாம், இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? இருக்கலாம். ஓ, இருக்கீங்க. இருக்கு நான் தான். நீங்க டெலிபோன் பண்ண ஆளு நான் தான். என் பேரு டாக்டர் செல்வநாதன். இவர் என் வருங்கால சம்பந்தி விச்சு, லண்டன் ரிட்டர்ன். இதுதான் லண்டன். விவரம் தெரியாம ஒரு விவகாரத்துல மாட்டிக்கிட்டார். அவரை பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நோ நோ, ஒரு கொலை குற்றவாளியை பெயில்ல விட முடியாது. சார் மூஞ்சிய பாருங்க. கான்ஸ்டபிள், கண்ணாடி கொண்டாங்க. உங்க மூஞ்சிய இல்ல சார், அவர் மூஞ்சிய. செல்வநாதா, என்ன விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா இந்த ஆளு. சரி, என்ன பத்தி கவலைப்படாத. வாழ்நாள் பூரா இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் லாக்கப்லயே கழிச்சிடுறேன். ஆனா சாந்தி மகேஷுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கப்பா. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படி தும்முவாருன்றியா? அதுங்களப்பா, நான் ஒரு நிரபராதிங்கிறது ஒரு நாள் உண்மை ஆயிடும். ஆமா, என் மகன் வச்சு மாப்பிள்ளை இருக்கிறாரு. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, ஆபரேஷன் தான் முக்கியம். ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. அப்படியா? அவன் ஒரு கடமை வீரன். மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை. இப்படியே நீ தும்பிக்கிட்டே இரு. சொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு. நீ உள்ள அவன் நம்ம பண்ண கொலை நீ அப்படியோ தும்மல் விச்சு மேல விழுந்துருச்சு. டிஸ்க் மேல விழுந்த குத்தத்தை வச்சு நான் உங்களை மெச்சுவேன்னு நினைச்சுக்காதீங்கடா. வைரம் எங்கடா போச்சு? வைரத்தை கண்டுபிடிச்சா தான் என் வயிறு நிறையும். கவலைப்படாதீங்க தலைவரே, வைரத்தை சீக்கிரமே கண்டுபிடிக்கும். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் இங்கேயா இருக்காரு? சார், இவனுக்கு தெரியுதா? ஏன் தெரியாது? இந்த சாராயக்கடை தகராறுல கத்து குத்துப்பட்டு செத்தானே கந்தன். அப்படி செத்த கந்தன் நீதானே? இவர் இன்னும் குணமா இல்லையா? சடப்பி வருமா? சார், இவனுக்கு தெரியலையா? ஏற்கனவே நெக்லஸ் வழக்குல உடனங்க வந்திருக்கான் சார். இப்ப பிக்பாக்கெட் அடிச்சான். அதனால இவனுக்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். ஏப்பா டீசெண்டா இருக்கிற? ஏன் இப்படி அலைகிற? உனக்கு எந்த ஊர், எந்த நாடு? என்னை பார்த்த எந்த நாடு என்று கேட்டீர்கள்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே. நீ சொந்த நாட்டை சுதந்திர ஆரம்பித்தது எப்பொழுது? எப்போது? எப்போது நைனா? Stop it! You touch me! 302! இவனை உள்ள தள்ளியா? 203! இவனை உள்ள தள்ளி. 103! உள்ள வாயா. ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்க பர்ஸ். யோ, வெள்ளத்தள்ள பறஞ்ச போடுவ. அதே மூக்கு, அதே தும்மல், அதே நைனா. மகனே, அப்பா, அப்பா, மகனே, மகனே. என்னது மாறி மாறி அணைச்சுக்கிட்டதுல உறவு மாறி போச்சு. ஆமா, நீ எப்படி இங்க? அத்தை வீடு, நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு கண்ணீர் கதை, அப்புறமா சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? என் சோக கதைய கேளு தந்தை குலமே. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அப்பன் கொலகாரன் ஆயிட்டான், மகன் திருடன் ஆயிட்டான். நைனா, ஏண்டா அறிவு கட்டவன, உனக்கு கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா? அப்ப எதிரில பீடி குடிக்கிற கொண்டாட அப்படி வலிச்சுக்க. இது என்ன மேங்களூர் கணேஷா இல்ல தாப்பி சொக்கலாலா? பிச்சோ செல்வநாதா, பிச்சோ உன் இஷ்டப்படியே சாந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு கொடுக்கறதுக்கு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டியதா போச்சு. பத்திரிகையாவது புடலங்காயாவது? என்னடா புடலங்கா பூசணிக்கான்னு பேசுற? ஒரு எச்சரிக்கை,
இவ்வளவு நாளா யார நீ மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் ஒரு திருட்டு பயல். திருட்டு பயலா? அப்போ ஓமான ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எனக்கு துணையா. இதோ இவன் தான் என் மகன் டாக்டர் மகேஷ். உண்மையாவா? இன்னும் நடந்ததுன்னு விழாவாரியா சொல்றேன், கவனமா கேட்டுக்க. என்ன மாமா பெட்டியெல்லாம் வச்சுட்டு இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? வெளியூர் போக போறீங்களா? உன்னை வெளியில அனுப்ப போறோம். வெளியிலயா? எதுக்கு மாமா? மாமா என்ன பல்ல உடைச்சிருவேன். இனிமேல் ஒரு திருட்டு பயல இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. திருடனா? நானா? என்ன மாமா வளர்றீங்க? டேய், நடிச்சது போதும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உபயோகப்படுத்தின பொட்டியில இருந்து சட்டி வரைக்கும் எடுத்து வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு ஓடு. மாமா டேய், என்னடா மாமா மாமா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. டேய், என் விஷயத்தை தலையிட்ட உன் டங்கு வர அருந்து போயிரும், ஜாக்கிரதை. போடா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பலபலபலன்னு பேசுறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி பழகுங்க. மரியாதைங்கிறது டேய், இவ பேசுறத கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். வெளியில போ. மாமா நான் சொல்றத கேளுங்க. மச்சான் மச்சான் மச்சி. சாந்தி, சாந்தி, அவன் உடம்புல உன் கை பட்டுச்சு, தொலைச்சு முடுவன் தொலைச்சாமா. என் கை அவர் உடம்புல படக்கூடாது. அது படலாம். அத்தா என்ன அள்ளி அனுப்பிச்சுக்கோங்க. அடிக்கிறேன். ஆசையா நானும் பார்த்து சொல்லுங்க. சொல்றேன் கண்ணே. கண்ணையா? கண்ணு முடிய தோண்டி போடுவேன் படவா. பெத்த அப்ப முன்னால அள்ளிக்கிறேன் கிள்ளிக்கிறேன் நான் சொல்றேன். டேய், மரியாதை உள்ள போ. சாந்தி, நீ வெளியில போ. டேய் மாமா ஸ்டோரி நாலேஜ் தெரியாம பொண்ண வெளிய போக சொல்றியே. ஐயோ, சாந்தி நீ உள்ள போ. நீ போடா வெளியே. அப்பா, கள்ளனானாலும் கனவு, குள்ளனானாலும் புருஷன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இவரை மறக்கவே முடியாது. நான் என் மனசை இவருக்கே பறி கொடுத்துட்டேன். மனச பறி கொடுத்துட்டியா? பல பேர் இவங்கிட்ட பரிச பறி கொடுத்திருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? மாமா ஏன் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏக்கா சாந்தி உள்ள எடுத்துட்டு போ. இந்த பயல கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளுறேன். அதுதான் கரெக்ட். கௌரி, எல்லா அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்களோ அதையே நீயும் செய். சாந்திய ரூம்ல போட்டு பூட்டு. சரி. என்னது? ரூம்ல போட்டு பூட்டு. வா வா மச்சான். சாந்தி 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 சாந்தி. என்னங்க? ஏண்டி கத்துற? வாங்கங்க. இதெல்லாம் உங்க வேலையா? எது? இந்த அதுதான். என்னது டென்ட்? யாராவது சர்க்கஸ் காரனுக்கு வாடகைக்கு விட்டியா? விளையாடுறீங்களா? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேளுங்க. என்னங்க மச்சக்கால? ஹலோ மாமா. அதே குட் மார்னிங். ஏன் இப்படி பலபலன்னு குட் மார்னிங் சொல்ற? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசு. குட்னா என்ன, மார்னிங்னா என்ன? சும்மா இருக்க போறியா இல்லையா? தூக்கி கீழே போட்டுருவேன். தூக்கி போடுவீங்க. அத்தா சாந்தி போட போட நம்மள பிரிச்சிருச்சு. சாந்தி பிரிச்சிருச்சு. நீ ஏசி வீட்ல, நான் இந்த தூசி டென்ட்ல. நீ பால குடி, நான் கூழ குடிக்கிறேன். உன்னை இங்க இருந்தபடியே பார்த்துக்கிட்டு வாழ்றேன் சாந்தி. அத்தா, டென்ட் அத்தா, உங்களோட சேர்ந்து நானும் டென்ட்டுக்கே வந்துடுறேன். கூழோ கஞ்சியோ எதுவா இருந்தாலும் நம்ம ஒண்ணா குடிக்கலாத்தா. கூழையும் கஞ்சி நம்ம வீட்டுல குடிக்கப்படாதா? உள்ளவா. நான் போக முடியாது. போக முடியாதா? இவளை எடுத்துக்கிட்டு உள்ளவா. என்னங்க? எடுத்துக்கிட்டு போங்க. சரி, இழுத்துக்கிட்டு போறேன். டென்டாவது நண்டாவது. டேய், டென்ட் அத்தான். ஹேய், பச்சைக்கால, என் வீட்டுக்குள்ளே வந்து டென்ட்ட போட்டு கலாட்டா பண்றியா? ஏறேடா, இதுக்கு ஒரு வழி பண்றேன். இத கச்சிதமா முடிச்சிடணும். கொடுத்து பார், க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆளைய க்ளோஸ் பண்ணணும். எங்க மாமா அவன் வேற ஆளு. மாமா நான் சொல்லல, அவர்தான் பேரு துலுக்கானோ. இந்தாப்பா துலுக்கானோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஒச்ச கால ஆக்கிடு. காசுல எனக்கு தூசுப்பா. என்னப்பா? கடையே வச்சு கொடுத்துறேன், நீ கவலைப்படாத. காரியத்தை கச்சிதமா முடி. இல்ல அவன் மெட்ராஸை விட்டு ஓடணும். இன்னைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு அங்க என்ன நடக்குதுன்னு. வேண்டாம், அரக்கோணம் இன்னும் வல்லியே. கையில போறதாவே ஞாபகம். அவன் பேரு துலுக்கானோ. ஆனமே சொன்ன டயத்துக்கு வந்துருவான், கவலைப்படாத. அதான்.
ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் யார் தெரியுமா? மெட்ராஸ் வீடு தெரியுமா? மெட்ராஸ் வீடு கட்டுறேன் பார். இப்ப ஏன் வீட்டை பாரு. என்னடா பாத்ரூமும் கக்குசலம் வச்சு வீடு கட்டுறான்? நம்ம வீட்டுல இல்லையே. ஆமா இது என்ன வீடு? அம்பாய் வீடா? என்னடா நம்ம கிட்டயே உத்தார் காட்டுறியா நீ? நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன். நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்துக்கு அந்த மகன், துளுக்கானத்தோட மருமகன்டா. துளுக்கானத்துடைய மருமகனா? நான் தான் துளுக்கான. நான் மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப நீங்க மருமகன் அங்கேயும் குடிச்சிட்டு இருக்க. நீ எங்க இப்படி? இவ்வளவு விஷயம் இருக்கா? சாந்தி தானே வேணும். அந்த செல்வன் அவனை என்ன பண்றான் பார். நீ என் தோல்ல செத்த மாதிரி படு. மூச்சு கிச்சு விட்டுறாத. பயங்கரமா தகராறு பண்ணா. கீச்சிட்டேன் கீச்சு. ஆல் க்ளோஸ். வேற வழியே இல்ல, குத்திட்டேன். ரொம்ப ரகசியம். கத்தி பேசக்கூடாதா? ரகசியம்னா அப்புறம் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே. ரொம்ப ஜாக்கிரதை. நான் கொலை பண்ணது சொல்லவே மாட்டேன். நமக்கு என்ன, ஆல் க்ளோஸ் ஆனா சரி. வா கைண்டிக்குவோம், சீக்கிரம் வா. இருவா, என்ன தனியா விட்டு போகாத. என்னது உன் தொழிலுக்கு புச்சா கூட்டணுண்டியா? புஷ்லமா பஷ். நான் பச்சா பர்ஸ் சுருக்கி பஷ்னு. அட கஸ்மாலம். என்ன அப்படி பாக்குற? இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் ஒரிஜினல் மாப்பிள்ள மச்கால. அவன் யாரோ டாக்டரா, லண்டன்ல இருந்து வந்தவனா. ஆள் தெரியாம வளர்த்திருக்கோம். அப்ப எங்க டாவெல்லாம் பூட்ட கேசா? காவலே. அப்ப சரி. மாமா எனக்கு சாந்தியும் உண்டு. நாளைக்கு பார் இந்த துளுக்கான பிளானிங்க. சும்மா தூள் படுத்துறேன். பாவி. ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் இந்த ஏரியாவை நட்டி கேட்க ஆள் இல்லாம இருந்துச்சு. நல்ல நேரத்துல வந்து இது பொண்ணோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. அடடே, சாப்பாடுலாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்களா? தேங்க்ஸ் பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவேன் நீ? டேய், என் முன்னாடி கைய கட்டிக்கிட்டு நின்ன பய பாத்தியா, பணக்கார புத்திய காட்டிய. உன் காரியம் முடிகிற வரைக்கும் என் முன்னால கை கட்டி நின்ன. இப்ப என்னவே வெளியே போக சொல்றியா? புலிகிட்ட இருந்து தப்பிச்சு பூதத்துக்கிட்ட மாட்டின கதையா இருக்குது. என்னப்பா, உனக்கு பணம் தானே வேணாம்? இனிமே இந்த பக்கம் வராத, அடிக்கடி போ. முயற்சி பண்றேன். அப்பா, டென்ட்ல இருந்த அத்தானை எங்கப்பா காணோம்? உன் அத்தா செத்தா. வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்து தொலையா. கௌரி, சாந்திய ரூம் கூட பூட்ட சொன்னதை ஏன் திறந்து விட்ட? திறந்து விடுறதுக்கு நான் என்ன நாயா? இத பாருங்க, என்ன அடைச்சு வைக்கிறது சட்டப்படி குற்றம். நான் மேஜர் பொண்ணு. மேஜர் பொண்ணா? இது ஓ பொண்ணு இல்லையா?
மரியாதையா போடா வெளியே. சாந்திய தேடி அவ ஆவி கரெக்டா இன்னைக்கு ராத்திரி 12 போன் பண்ணு. தாமா எந்திரி, நீ போய் அங்க குந்திக்க. நீ குடிக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு குந்தி ஞாபகம் தான் வருது. மகாபாரதத்துல குந்தி குண்டலம் கேட்டா ஏன் மண்டலம் கேட்கல? குண்டலமாவது மண்டலமாவது அங்க போய் உட்காருப்பா. என்னப்பா செல்வனாதா சௌக்கியமா கிரியா? ராத்திரில அந்த ஆவி பய வர்றான், பகல்ல இந்த பாவி பய வர்றான். வந்தானா? எவ்வளவு கரெக்டா சொன்ன பாத்தியா? செல்வனாதா வீடு வச்சிருக்க? நெருப்பட்டி வச்சிருக்கியா? இல்லையே. வெறுவாயோட வந்த? வர்ற வழியில கடை இல்லையா? மறுபடியும் எதுக்கியா வந்த? ஆத்த கேளு, வெயில் மண்டைய பொழந்துப்பா. நம்ம குடிசையை ஏசி பண்ணலாம்னு கேளு, அதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டாப்பா. என்னது? ஏண்டா ஓசியில பணம் வாங்கி குடிசைய ஏசி பண்ண போறேன்றியா? இப்படி நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் காசிக்கு போக வேண்டியதுதான். நான் தரமாட்டேன். மரியாதையா போறியா இல்லையா? போயிடுறேன் செல்வனாதா, போயிடுறேன். போறதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு பண்ணணும். என்ன? போன். எவ்வளவோ செலவழிஞ்சது, இதுலதானே அவனு குறைஞ்சிருது. போய் பண்ணு. செல்வனாதா, அவசர போலீஸுக்கு நம்பர் 100 101. போலீஸுக்கு போன் பண்ண போறீங்க? ஆமா, உன்ன போலீஸுக்கு போன் பண்ணி மாட்டி என் புருஷனை காப்பாத்துப்பா, எனக்கு மாங்கல்ய பிச்சு கொடுப்பா. ஒரு பொண்ணுக்கு தாலிதான் வேலி, தாலி வேலி ஆகலாம். ஆனா வேலி தாலியாகுமா? தாலிக்கும் வேலிக்கு எவ்வளவு வேற்றுமை பாத்தியா? தாலி தாலிதான், வேலி வேலிதான். செல்வனாதா, இத வச்சுக்கிட்டு எப்படிப்பா குடும்பம் நடத்துற? பாத்தியா துளுக்கான என் நிலைமைய. ஏற்கனவே இப்படி ஒரு ஆயுள் தண்டனையை கொடுத்துருதான் ஆண்டவன். என் மேல கொஞ்சம் இறக்கப்பட ஏசினா அதுக்கு ரொம்ப செலவாகும். கொஞ்சம் சுருக்கி யோசிய. யோசி இல்ல உடனே யோசி. அங்க பாரு. சாந்தி, சாந்தி, ஏன் வாந்தி? கொஞ்சம் விலகு. என்னப்பா நீ? ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா என்ன அர்த்தம்? கர்ப்பம். கர்ப்பம்னா? உன்கிட்ட சொல்ல நான் தயாரா இல்ல. நீ கர்ப்பம்னா சர்ப்பம். உன் பொண்ணு உண்டா இருக்காப்பா? ஏம்மா இதுக்கு யாரு காரணம்? காலதான்ப்பா. காளையா? எந்த கா? அவர்தான்ப்பா உங்க மாப்பிள்ள. மச்சா மச்சா. என்னையா கால கண்ணுக்குட்டி? என்ன உன் பொண்ணு மாட்டாஸ்பத்திரி பக்கம் போட்டு வந்துருச்சா? அடி பாவி, கல்யாணம் ஆகாம கர்ப்பான எத்தனையோ பொண்ணுகளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நீயே இப்படி வந்து நிக்கிறியே. இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு வேற ரூட்டே கிடையாது. பேசாம மச்சக்காலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துங்க. யோ, நீ ஒரு விவரம் தெரியாதவையா? அவனை தேடி சுடுகாட்டுக்கு போய் சொல்றியா? அவன் தான் செத்து தொலைத்தானே. அப்போ அவன் உசுரோட இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா? வந்தா பண்ணி கொடுக்கறையா? அப்படி வாங்க வைக்கி. அக்கா மக்கா மச்சக்காலை. நீ இஸ்காம் புஸ்கான உடனே அம்மா தெரியாம வாயை திறந்துட்டேன். மச்சக்கால வந்து காப்பாத்துறா என்ன? என்னங்க மாடியில இருந்து வருது? அது ஆவி, எங்க இருந்து வேணாலும் வரும். கௌரி, என்னது ஒண்ணுமே புரியலையே. அதானே இவன் மச்சக்கால தானா? துர்கானா? அன்னைக்கு நீ கொன்னது இவன் அண்ணனையா? இவனேதான். சந்தேகம் பார்த்தா கால தொட்டு பாத்துக்கப்பா. அப்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது. எங்களை மன்னிச்சிடுங்க. மாமா, அத்தை, நான் திரும்பிட்டேன். இனிமே திருட மாட்டேன். ராத்திரியில போய் அழவும் மாட்டேன். அப்புறம் என்னப்பா, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். சரிதான்பா. பொண்ணு வேற வாந்தி எடுத்துருச்ச. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணிட்டா போச்சு. எப்படி பொன்சாமில பரதநாட்டியம் பொன்சாமி நாதஸ்வரையா மாத்திட்டாங்களா? மாத்தினாங்கன்ற சங்கர், உன் மாமன் கிட்ட என் பேரை சொல்லி இருந்தா சாந்தியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பானே. என்னப்பா உங்க சைஸுக்கு மூளைய வச்சுட்டு பேசுறீங்க? என்ன பார்த்தாலே பொறுக்கி பயிர் ரவுடி போய் அவனை திட்டாங்க. உங்க பேரை சொன்னா போலீஸுக்கு காட்டி கொடுத்து நம்ம கூட்டத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் தானே? கல்யாணம் பண்ண போற வழியிலேயே அவனை கடக்குது. என்ன அருமையான ஐடியா பாஸ். இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது பாஸ்? கல்யாண பொண்ணை கடத்துறதா எல்லா வேலையும் செய்யறதாச்சடா. என்ன இவர் பெருசா புதுசா சொல்லிட்டாரு. இப்படி பேசி பேசி இவரை பெருசாகிட்டீங்கடா. என்ன கன்சல்ட் பண்ணாமலேயே ரொம்ப இன்சல்ட் பண்ற. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, சாந்தியை சேர்த்து வைக்கிறதா என்னுடைய லட்சியமே.
தலைவரே, நாம பை கொடுத்த சோப்பு பெட்டியை தூக்கிட்டு ஓடுனது தேரியில இருக்க தூக்கான கோஷ்டி தான். நம்ம பேட்டையில வேட்டையாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. காட்டான், நீ எப்படியாவது சோப்பை கொண்டு வந்துடு. சங்கர், நீ எப்படியாவது சாந்தியை கொண்டு வந்துடு. சாந்திக்கும் உனக்கும் கல்யாணம். அதே நேரத்துல காட்டானுக்கு சோப்புக்கும் கல்யாணமா? நீ பண்ணாத கிண்டல், நீ எனக்கு சுண்டல். ஐயோ காட்டாவா போலாம். அப்ப பாஸ் நீங்க போங்கடா முன்னால, நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வருவாங்க என்ன பின்னால. போங்கடா. வா மச்சான், இத்தனை நாள் வெயில்ல என்ன கஷ்டப்பட்டியோ ஏதோ. வாய்க்கு ருசியா நண்டு குழம்பும் நத்து பொரியும் பண்ணி வைக்கிறேன். தூத்தாரி எவ்வளவு வேணாது? அச்சடிச்ச சோறும் அவங்க கோயம்பு கொண்டா அதான் நமக்கு பழகி போச்சு. ஓ மச்சான், உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். பகல்லையே நம்ம கையில சோப்பு வச்சுக்காத. சோப்பு ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்ன நுர வந்துச்சு? அது இல்ல மச்சான், சோப்பு தேய்க்க தேய்க்க அதுல இருந்து வயிறுக்கெல்லாம் வந்தது. அந்த சோப்புல மட்டும் இல்ல, அதுல இருந்து எல்லா சோப்புலயுமே வயிறுக்கெல்லாம் வந்துதா. நான் ரொம்ப பயந்து போய் போலீஸ் கொண்டு போய் குடிச்சேன். நல்ல காரியம் பண்ணமே, இல்ல குடும்பமே கம்ப்ளைண்ட் வேண்டியிருக்கோம். நீ வா போலாம். ஏமாமா இன்னும் கண்ணமா வரல? மகேஷ் இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வர்றான்லப்பா. அவனை வரவேற்க போயிருக்கான். அது சரி, ஐயரையும் காணும் பொண்ணையும் காணும். ஐயருக்கு இன்னைக்கு 7-8 ப்ரோக்ராம். அநேகமா அவங்க அப்பா அம்மா கார்ல வச்சு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு எனக்கும் மச்சக்காளிக்கும் திருட்டுத்தனமா கோயில கல்யாணம் பண்ண போறீங்க? என் தம்பி தான் ஒரு ரவுடியாச்சு. எந்த நேரத்துல என்ன செய்வானோ, அதனாலதான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. ஏங்க கோயில்ல மாப்பிள்ளை ஐயர் எல்லாம் ரெடியா இருப்பாங்கல்ல? எல்லாம் ரெடியா இருப்பாங்க. போன உடனே மாப்பிள்ளை கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான். என்னதே? பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாயமுடுற அறிவு கெட்டவனே. எனக்கு தெரியாம இந்த மச்சக்கால பயலுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பாக்குறீங்க? ஆமாடா, என்ன செய்வ? முடியுமா? அதே முகூர்த்தத்துல சாந்தி கழுத்துல நான் தாலிய கட்டல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆசீர்வாதத்தை வந்து என்னங்க பொண்ணு எடுத்துட்டு வர இடிச்சு புளியாட்ட நிக்கிறீங்க? புலி இல்லடி புலி. புலி பதுங்கிறது எதுக்கு? நான் புளிங்கிறேன், நீங்க புளிங்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த புளிய குழம்புல கரைக்கலாம், அந்த புளிய கூண்டுல அடைக்கலாம். இது லீ, அது லீ. இப்ப போய் கதாகாரசியமா பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா ரெடி ஏறுதான் வண்டி அடியில தோண்டி. நிறுத்துங்க 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 ஐயா, நிறுத்துங்க. ஐயோ, கல்யாண பொண்ணை கடத்திக்கிட்டு போறானுங்களே. ஐயோ, என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மா ரெடி. வந்தத சொல்லியா? அட பாவி, பொண்ணை கடத்திட்டு வந்து திருட்டு கல்யாணமா பண்ண பாக்குற? நீ உருப்படவே மாட்ட. உனக்கு எந்த கல்யாணமா இருந்தா என்னையா? லட்சம் தானே முக்கியம். சீக்கிரம் சொல்லியா மந்திரத்தை. திருட்டு கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருங்க. விட்டுருங்களா? அருவா ஐயர் தொண்டையில வைடா. சீக்கிரம் சொல்லியா? அட பாவிகளா, மச்சக்கால கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். என்ன அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்களே. ஆண்டவா, என்ன நீதான் காப்பாத்தணும். ஆண்டவனெல்லாம் இங்க கூப்பிடுற. குயிக்கா சொல்லியா மந்திரத்தை. ஓம் சர்வ மங்களம் அகலே சிவ. என்னது? கல்யாண பொண்ணு கடத்திட்டு போறானா? ஹைதராபாத். ஹைதராபாத் இல்லீங்க, பாலாஜாபாத் ரூட்ல கடத்திட்டு போறாங்க. ஹைதராபாத்னா நாங்க பாத்துக்கிறோம்னு அர்த்தம். பாத்துக்கிட்டா பத்தாதுங்க, காப்பாத்தணும். அதான் ஆள் வச்சிருக்கேன். சரிதான், பெரிய ரவுடி நீங்க. ஆள் வச்சுதான் அடிக்கிறீங்களா? எந்த ரவுடி நேரடியா சண்டை போட்டுக்கிறான்? இந்த மாதிரி ஆள் வச்சுதான். நீ வாபா வாபா. ஏன் மாமா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஐயரே, தாலி எடுத்து குடியா. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லு. வேண்டாம் மாமா, வேணாமா? வேண்டாம். வேணாம். மாமா விட்டுடு.
வாடா மச்சி வாங்கி வச்சு இன்ஸ்பெக்டர் சார், அவன் தான் சங்கர். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மாமா அவனாவது பச்சானாவது போடா பிரதர் போடுறா. மாமா கத்திரிக்காய் முளைச்ச மாதிரி பிரதர் பண்ணி போய் என்னையா அதனால இன்னும் ஏற்றாம இப்படியே இருக்க. இதுக்கு தான் ஒழுங்கா ட்ரெஸ் போடணுங்கிறது. பாவி மாதிரி இருந்தா நீயா வாமா வாமா மாப்பிள, மூர்த்த வேலை நெருங்கிடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. எவனாவது குறுக்க வர போறான். தாலி எடுத்து கொடுங்க சீக்கிரம். சரிங்க, ஆகட்டும். கெடிமேளம் கெடிமேளம் கெடிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகேதுஞ்சீன தரதாம் கதம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த கல்யாணங்கிற வார்த்தையில கல் இருக்குது, கவனித்தீங்களா? கல்லானாலும் கணவன் சொல்றோம், அதுலயும் கல் இருக்கு, மலையிலயும் கல் இருக்கு. அரைஞ்சு பல்ல உடைச்சிடும். ஆமா, நான் கல்லுங்கிறேன், நீங்க பல்லுங்கிறீங்க. ஐயோ